all. வணக்கம் once again to the videos. Exciting week, exciting news ஓட நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஐபிஎல் வந்து மார்ச்ல தான் ஆரம்பிக்குது. பட் ஆனா அதோட டாக்கு, ஃபயரு, அதோட பஸ் எல்லாமே வந்து நவம்பர்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய நியூஸோட ஆக்சுவலா வந்திருக்கோம். இதை பத்தி ஆக்சுவலா வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே நாங்க பேசியிருந்தோம். பட் ஆனா சாம்சன் இஸ் கோயிங் டு பி இன் எல்லோ திஸ் இயர், பட் அட் த காஸ்ட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா. வெல்கம் டு த ஷோ. கண்டிப்பா இதை பத்தி டீடைல்டா பேசலாம். மாஸ்டர் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இதை நீங்க படிச்ச உடனே? பை த வே, சஞ்சு சாம்சனுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சஞ்சு சாம்சன். வெல்கம் டு தி எல்லோ ஆர்மி. Happy birthday, Samson. Again, welcome to CSK. Of course, at the cost of Jadu அப்படின்னு சொல்றப்போ வந்து கொஞ்சம் இந்த மிக்ஸ்ட் எமோஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. கஷ்டம்தான். ஏன்னா ஃபுல் இயர்ஸ் இருந்திருக்காருல. நம்ம வந்து 2 விதமாவுமே பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜடேஜா அஸ் அன் எமோஷன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஜடேஜா வந்து நம்ம சிஎஸ்கேவோட ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரியே பார்க்குறோம். வித்தவுட் ஜடேஜா வந்து சிஎஸ்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சே பார்த்ததில்ல. பட் ஆனால் வந்து இந்த எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு இதை வந்து ஒரு டோர்னமெண்ட்டு, இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டீமு அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னாவையும் நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம். அவர் தான் வந்து மிஸ்டர் டிபெண்டபிள், மிஸ்டர் ஐபிஎல். பட் ஆனால் அவருமே வந்து அவரோட ஜேர்னியை வந்து பார்ட் வேஸ் பண்ணார். ஸோ அதே மாதிரி தானே இது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் தானே இது? அந்த ரீசன் வந்து கரெக்ட் தானே? இல்ல இப்ப ஐபிஎல் எவால்வ்ட் லாட், ஓகேங்களா. ஸோ ஐபிஎல் ஹாஸ் பிகம் அன் எமோஷன், ஓகேங்களா. அது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிரிக்கெட், இட்ஸ் பியாண்ட் தட் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு, ஓகேங்களா. அதனால வந்து அதுவும் எஸ்பெஷலி வென் சிஎஸ்கே நீட்ஸ் தட் கோர் பீப்புள் டு ஸ்டாண்ட் அப், அவர் இல்லாம இருக்க போறது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு சேலஞ்சிங் டைமா தான் இருக்கும் சிஎஸ்கேல. பட் ஹோப்ஃபுல்லி சாம்சனோட அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளஸ் அவங்க பண்ற ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதை கவர் பண்ணி ஹெல்ப் பண்ணிடும் நம்பலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஐ பெக் டு டிஃபர் மாஸ்டர். எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மூவ் அப்படின்றது, நல்ல மூவ் அப்படின்றத விட இந்த மூணால வந்து சிஎஸ்கேக்கு எந்த வித லாஸுமே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்கிற மாதிரி கேம் தான் வந்து பெரிய ஆள். அண்ட் அது வந்து தோனிக்கும் தெரியும். அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் கிரிக்கெட்டில் தலைமுறையாக இருக்காங்க, அவங்களுக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து அவங்களோட டீமை ஃபியூச்சருக்காக தான் பண்ணுறாங்க. ரவீந்திர ஜடேஜா இஸ் லைக் 37 இயர்ஸ் ஓல்ட். அவர் கேப்டன்சியாக நம்ம கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ அதில் இல்லை அப்படின்னு தெளிவாயிட்டதுக்கப்புறமா தேவ் லெட் ஹிம் கோ. அதுக்கு பதில் அவங்களுக்கு வந்து ஒரு கோர் இந்தியன் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பிளேயர், விக்கெட் கீப்பர் பிளேயர், அவங்களுக்கு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்குதுன்னும் போது தே டுக் இட் இன் போத் ஹேண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து அட்வான்டேஜை விட கண்டிப்பாக இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது ஜடேஜா வந்து போகிறது. கீப்பிங் அட் எமோஷன் அசைட், வெறும் கிரிக்கெட்டை பற்றி மட்டும் அண்ட் டு த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸின்னு பார்க்கும்போது தே ஓன்ட் கெட் எனி பாக் டவுன் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரேட் அப்படின்னு நினைக்கிறேன். Okay, again, I will share my views. I like don't completely agree with you. Emotions, I also keep it aside வச்சுக்கோங்களேன். அகைன் அவர் வந்து அந்த கோர் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த கோர் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. எஸ்பெஷலி ஐபிஎல்ல நீங்க வந்து அந்த டீமோட அலைன் ஆகலைன்னா வந்து உங்களுக்கு நிறைய வந்து கான்ஃபிளிக்ட்ஸ் வந்துடும். அகைன் ஐம் நாட் சேயிங் சாம்சன் வந்து வரமாட்டார். இப்போ நான் வந்து சாம்சன் வந்து ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்க்கல, ஓகேங்களா. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஃப்ரம் ஜடேஜாஸ் லைக் மிஸ், ஓகேங்களா. ஸோ அவ்வளோ அலைண்டா, அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் அலைண்டே அவ்வளோ அலைண்டா இருக்கிற ஒரு பிளேயரை மிஸ் பண்றது கஷ்டம். ஸோ ஐ வில் சே அகைன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ் 3 டைமென்ஷனல் பிளேயர், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்காது, எஸ்பெஷலி இன் சென்னை விக்கெட் வந்து அவர் யூஸ்வல். பட் ஐ அக்ரி டு த பாயிண்ட், ஹி இஸ் 37. ஸோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, கன்சிடரிங் பிரிங்கிங் இன் த எமோஷன்ஸ் அஸ் வெல், ஹீ கேன் பில்ட் த நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஃபியூச்சர். புரியுங்களா. மேபி அவருக்கு ஸ்டில் வரலாம், ஓகேங்களா. அது வந்தார்னா ஸ்டில் ஐ வில் பி ஹாப்பி. ஐ எம் நாட் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஹிம் அஸ் அ பிளேயர், ஐ எம் மிஸ்ஸிங் ஹிம் அஸ் லைக் ஹேவிங் தட் பேஷன் ஃபார் சிஎஸ்கே அண்ட் பில்டிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார் சிஎஸ்கே. அந்த ஆஸ்பெக்ட்ல மிஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு வந்து அந்த 3 டைமென்ஷன் வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். ஏன்னா அவர் ஃபீல்டிங் வந்து குறையிற மாதிரி இல்லை வயசானாலும். ஸோ அதெல்லாம் நம்மளால ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும் நான் 100% அக்ரி பண்ணிப்பேன். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபீல்டிங்க்கு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஜடேஜாக்கு ஒரு ஆல்ரவுண்டராக வந்து, அதாவது ஸ்பின் போடுற ஆல்ரவுண்டராக தான் வந்து தேடுவாங்க. ஐ திங்க் அவங்க வந்து வாஷிங்டன்ஸ் வந்து இருக்கும் வந்து ஹெவியாக வந்து ட்ரேட் வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க.
பட் ஆனால் வெர்டிக்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் வெர்டிக்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் செட் நோ. ஸோ அண்ட் ம். ஆல்சோ அஸ்வினோட லாஸ்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தேன். அவர் வந்து நான் வாஷிங்டன் கிட்ட பேசினேன், நான் இது சொல்லலாமாடா அப்படின்னு கேட்டேன், நீங்கள் சொல்லிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொன்ன வார்த்தை எக்ஸாக்டாக என்னன்னா, ஐ எம் ஹாப்பி இன் மை வேர்ல்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி திங் அப்படின்றது தான் அவரோட இது. ஏன்னா ஹீ ரேட்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அஸ் வெரி ஹை ஃபார் இஸ் லைக் ஓன் growth அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இல்ல வாஷிங்டன் அதுதான் நான் சேலஞ்சா பாக்குறேன். ஏன்னா நீங்க சாம்சனுக்கு வந்து ஆல்ரெடி இவ்வளவு பண்ணிட்டு ஒரு இந்தியன் லைக் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து ஹெவி மணி இல்லாம அவங்களால பை பண்ண முடியாது. கரெக்டா? சோ அது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதான் செய்வாங்க. ஆனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ்லாம் வந்து விக்னேஷ் புதூர் அப்படின்னு ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கவுட்டை வச்சு இன்னும் 2 3 சின்ன பசங்களெல்லாம் வந்து ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கண்டே, இவங்கெல்லாம் வந்து இதுவாக தான் வந்தாங்க. ஸோ அப்படி இவங்க வந்து ஸ்கவுட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இட் இஸ் லைக் வெல் அண்ட் குட் ஃபார் தெம் அப்படின்னு ஆமா, நான் அவங்களுக்கு அதுதான் இப்ப அப்புறம் வேற சான்ஸ் கிடையாது. இப்ப சிஎஸ்கேக்கு வந்து தே நோ லைக் அவங்க என்னதான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில எவ்வளவுதான் பிளான் அவுட் பண்ணி என்ன பண்ணாலும் ஐ ஃபீல் என்னன்னா அது வந்து கொஞ்சம் வீக்கர் லிங்கா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் கப்பல் ஆஃப் இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த யங் டேலண்ட்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து அந்த ஸ்ட்ராங்கர் டீமை ஷோ பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது அகைன் நம்ம தோனி இருந்தாரு அப்படின்னு சொன்னார்னா திஸ் கைஸ் வில் லைக் நியூ டேலண்ட் வில் லேர்ன் குயிக்லி ஃப்ரம் ஹிம் ஆன் பிளேயிங் கிரிக்கெட். லைக் ஐம் நாட் சேயிங் தோனி ஸ்கில்ஸ் ஆர் எனிதிங். தோனி கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே விட்டு எங்கேயும் போக போகிறது இல்லை. அவர் வந்து மேபி இது வந்து அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து அவர் சிஎஸ்கே கூட தான் டக் அவுட்டில் தான் எப்போவுமே இருக்க போகிறாரு ஒரு ஆமா, பீரியட். ஆமா, ஆமா. சோ அதனால வந்து அந்த புது பசங்கள வந்து பில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஏன்னா இனிமேலும் அவங்க வந்து நெறைய எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ எடுத்து போட்டு எப்பயும் போல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கெயின் பண்ணி ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து ஆல் இன் ஆல் இவங்க வந்து ஃபுல்லாக போனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் நிறைய ஃபார்முலாஸ் வேணும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட் ஃபார்முலா வந்து உங்கள் டாப் 3ல 2 பேர் எப்போவுமே கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த 3 பேரில் ஒன் அலவுட் டு ஃபெயில் இன் ஒன் மேட்ச். பட் ஆனால் மீதி 2 பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டாப் 3 வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, தீபக் ஹோடாக்கு பதில் இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாடு வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இதுவாக தான் தெரியுது. பின்னாடி வந்து பேக்ஸ் ஆஃப் லைக் டெவால் பிரவிஸ் அண்ட் சிவம் டுபேலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதுவாக தான் தெரிய போகுது. பட் ஆனால் எங்கே மாட்டுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஜடேஜாக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் சேப்பாக்கில் நீங்கள் 7 மேட்ச் விளையாடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் வேணும். அந்த ஸ்பின்னர் யார் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ண போகிறீங்க. அண்ட் டு பி ஃப்ரேங்க், பவுலிங்கும் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது சிஎஸ்கேல. ஆமா. நூர் அகமது மட்டும்தான். ஃபியூச்சர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. தெரியல. மோஸ்ட் லைக்லி வந்து அவரையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணல. அவருமே ஆப்ஷன் போயிட்டு திருப்பி சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க். தெரியல. இல்ல அதான் நூர் அகமது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஹி இஸ் ஆல்சோ ஏ ஃபாரின் பிளேயர். ஸோ நமக்கு அவளை எல்லா மேட்ச்ல எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதான் அது இன்னும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இல்ல. இது வந்து நம்ம சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டோம். லுக்கிங் அட் ஃப்ரம் சாம்சன் பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹி வில் லைக் ஹாப்பி. என்ஜாய் ஏன்னா வெல்ஷ். ஆமாம். சரி ஏன்னா ஒன் திங் வித் சிஎஸ்கே எவ்ரி ஒன் நோஸ் லைக் ஹி வில் பி பேக். ஓகேங்களா? நம்ம நிறைய பேசியிருக்கோம். பி இட் இந்தியன் டீம் ஆர் லைக் அதர் பிரான்ச்சைஸ், ஹி ஆல்வேஸ் ஹேட் தட் லைக் லிட்டில் பிட் ஆஃப் டவுட் ஆன் ஹிம்செல்ஃப். லைக் ஆர் வி பெர்ஃபார்மிங் டு த பொட்டன்ஷியல்? அந்த டவுட்டை வந்து ஐ ஹோப் அண்ட் ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே வில் டேக் இட் அவே ஸோ தட் சஞ்சு சாம்சனோட வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம பார்க்க முடியும்னு நம்புறேன். அண்ட் ஐ திங்க் அவருக்குமே வந்து இது ஒரு கெரியர் பிரேக்கிங்கா இருக்கும்னு விஷ் பண்றேன். ஆமாம், கண்டிப்பாக வந்து அவருமே அந்த ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வந்து அவரோட பொட்டென்ஷியல் வெளியில் வரும் அப்படின்ட்டு தான் நம்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது இது டெஃபினெட்லி அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. அதுதான் வந்து என்னோட வியூ. அப்பார்ட் ஃப்ரம் லைக் எவ்ரி திங் எல்ஸ், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஜடேஜா இல்லாமல் வந்து சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்க்குறது. அதுவும் வந்து ஜடேஜாவை வந்து அகெயின்ஸ்ட் த ஆப்போனண்டா. சிஎஸ்கே விளையாடுறது ஆக்சுவலாக வந்து யோசிச்சு பார்க்குறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பட் தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ கேம். கேம் தான் வந்து இருக்கிறதுலே பெருசு. ஆமா. என்னோட வியூ வந்து தேர் வில் பி டெம்பரரி லைக் டர்புலன்ஸ் லைக் சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் தென் தே வில் ஃபைண்ட் த ரீப்ளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். அப்படிதான் நான் பார்க்கறேன்.
நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். லைக் மத்தீஷா பத்திரானா இப்போ டீம்ல இல்லைன்னா பவுலிங் இன்னும் டெப்ளீட் ஆகுமா? இல்லன்னா அவங்க வந்து மத்தீஷா பத்திரானாக்கு மாரி ஒரு அ இன்னொரு ஒரு பிளேயர வந்து எடுக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட்டே விடுறாங்களா? பிகாஸ் லைக் அவங்க விடணுன்றதுக்கு ரீசனே கிடையாது. அவங்க ஈஸியா வந்து ரீட்டைன் பண்ணலாம். பட் ஆனா அவங்க விடுறாங்கன்னா, தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அஹெட். தே டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் மத்தீஷா பத்திரானான்றது தான் என்னோட இது. மேபி ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் குடுப்பேன் என்னன்னா, அவர் வந்து 10 க்ரோர்ஸ்க்கோ என்னமோ வந்து எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தட் இஸ் லைக் டூ மச் ஃபார் ஹிம். திருப்பி ஆக்ஷன்ல விட்டு மேபி லைக் ஒரு 3, 4 க்ரோர்ஸ்ல வந்து எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் அது ஐ கூட திங்க் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அதுல அது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பட் ஒன் மோர் திங் என்னன்னா, நமக்கு கொஞ்ச நாளாவே அவரோட அந்த பவுலிங் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அதனால ரன்ஸ் எஸ். வந்துருது. ஸோ ஆமா. அவர் அடுத்த வேற பிரான்ச்சைஸ் போகணும்னாலுமே ஹி ஹாஸ் டு ஒர்க் ஆன் ஹிஸ் லைக் பவுலிங். ஏதாவது டிஃப்ரெண்டா அவர் ஐடென்டிஃபை பண்ணி வந்தாதான் சர்வே பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் மேபி அதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு மணி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற யாரும் இல்ல. டு பி ஃப்ராங்க் அந்த ஆமா. பவுலிங் லைனப்ல வேற யாரும் இல்ல. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் பத்திரானா டீம்ல வச்சுக்கலாம்னா ஸ்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே அவர் தான் பெஸ்ட் அந்த டீம்ல. மேபி நேத்தன் எல்லிஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிட்டு வர்றாரு. ஸோ அவரை வச்சுக்கலாம். பட் அவங்க ரெண்டு பேரை தவிர வேற எதுவும் ஸ்ட்ராங் லைக் கன்சிஸ்டன்ட் லைக் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் நம்ம கிட்ட கிடையாது. அதனால வந்து இருக்கிறாருன்னா இருக்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் தே ஃபைண்ட் சம் ஒன் லைக் பெட்டர் தென் ஹிம். ம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு இது வந்து சிஎஸ்கே வந்து லைக் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப். கேமரூன் க்ரீனை வந்து எப்படியாவது வந்து டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் நாட் ஓன்லி சிஎஸ்கே, நிறைய டீம்ஸ் அவரை டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எச் டார்கெட் பண்ணுறாங்க. ஈவன் லைக் ராஜஸ்தான் வாண்டட் அண்ட் கேகேஆர் வாண்டட், டெல்லி வாண்டட். ஸோ அவர் வந்து ஹெவி ப்ரைஸ்க்கு போக போகிறாருன்றது மட்டும் தெரியும். பட் ஆனால் த எபிலிட்டி டு கோ ஃபார் ஆல் இன் ஆல் அவுட் தான் அவங்க வந்து இவ்வளோ பிளேயர்ஸை மேக்ஸிமமாக வந்து வெளியில் தள்ளி விடுறாங்க அப்படின்றது தான் என்னோட வியூ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் வேணும் சிஎஸ்கே. ஏன்னா ஐ நோ லைக் சாம்சன் எல்லாரும் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் வந்து டச் பிளேயர்ஸ் இல்லைங்களா, கிளாசிக் பிளேயர்ஸ் இஃப் ஐ மே சே. வி நீட் தட் பவர் ஹிட்டர்ஸ் லைக் மசில் ஹிட்டர்ஸ் இல்லைங்களா. ஏன்னா தோனி இஸ் ஆல்மோஸ்ட் டன். அவர் வந்தாலுமே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 2-3 சிக்ஸஸ் அவ்வளவுதான். பட் நமக்கு வந்து ஒரு 40 பால் 80 90 டக்குன்னு மேட்சை சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஆண்ட்ரூ ரசல், ஒரு ஸ்டோய்னஸ், மிச்சல் மார்ஸ் அந்த மாதிரி வந்து சிஎஸ்கேல யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபார் தட் மேட்டர் ஷான் வாட்சன் கூட நான் சொல்லுவேன். நான் அவர் கூட அந்த மாதிரி அந்த மசில் பவரோட சிக்ஸ் ஹிட்டிங் பிளேயர் யாருமே இல்லை. அதுக்காண்டி கண்டிப்பா கிரீன் வில் பி அ குட் ஒன். பட் ஆனா அவரோட ஃபிட்னஸ் தான் அதுல கன்சர்னா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், ஃபிட்னஸ் கன்சர்னாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஹெவி ப்ரைஸ் டேக்கோட வந்துச்சுனாலும் அதுவும் வருவாரு. ப்ராப்ளம். ஆமா ஆமா. ஏன்னா மத்த டீம் விட மாட்டாங்க. கண்டிப்பா பிரைஸை வந்து ஏத்திடுவாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதான் இப்ப சிஎஸ்கேவோட நிலைமை எப்படி இருக்குன்னா, தே ஹாவ் டு பை ஓகேங்களா, அந்த சுச்சுவேஷன்ல ஃபோர்ஸ்டு. ஆனா த அதர் டீம்ஸ் வில் பிளே அரவுண்ட் அண்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் த பிரைஸ். அப்படிதான் பிளே பண்ணுவாங்க. தே ஆர் ட்ரைங் ஆமாம், டு கண்டிப்பாக கீப் த அதுதான் பேக்கெட். பண்ணுவாங்க. கரெக்டாக அதான் அப்படிதான் பண்ணுவாங்க. இருக்கும். அண்ட் தட் இஸ் ஃபேர் அண்ட் இது அதுதான் இட்ஸ் அ ஆமா பார்ட் ஆஃப் ஆமா, த. அதுதானே ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால ஐ திங்க் சிஎஸ்ஏ மைட் பி புஷ்ட் இன் டு த டெஸ்பரேட் சுச்சுவேஷன். பட் பார்க்கலாம் தோனி, ஃபிளமிங் எல்லாரும் எப்படி ஸ்மார்ட்டா ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். யூ நெவர் நோ, தே வில் கம் அப் வித் சர்ப்ரைஸ். ஆமாம் 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 ஆமாம். வித் ஹெவி ஆர்ட் சேயிங் ஃபேர்வெல் டு our ஓன் தளபதி ரவீந்திர ஜடேஜா. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருந்தாலும் அந்த 2013 வந்து லாஸ்ட் பட் ஒன் பாலில் சிக்ஸும் லாஸ்ட் பாலில் ஃபோரும் அடித்து எம்எஸ் தோனி வந்து அவர் அப்படியே தூக்குனது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் 23 சொல்றீங்க கரெக்டா? 2023. யா. உங்களோட எல்லாரோட மெமரிஸ்லையும் அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை கேட்ச்சு, எத்தனை ரன் அவுட்டு, பாயிண்ட்ல இருந்து. ஸோ அது எல்லாமே நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். சிஎஸ்கே இஸ் அ ஃப்ரான்ச்சைசி. வில் ஜஸ்ட் கோ ஹோப் ஹி வில் கம் பேக் ஒன் டே. அவ்வளவுதான். கம் பேக் இன் another different role, not யா maybe like மேபி. யா. திங்க் டேங்கா வரலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் வரலாம். த பெஸ்ட். அண்ட் சஞ்சு சாம்சன் ஒன்ஸ் அகேன் வி ஆர் ப்ரவுட் டு ஹேவ் யூ. இந்த இயர் கண்டிப்பாக இது உங்களோட இயராக இருக்கும் அப்படின்னு நாங்களும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்புகிறோம். உங்களை பேக் பண்ணுறோம். அன்பு டென் வெல்கம்ஸ் யூ. Until meet you in next video. Signing off, Vikram. And Master, thank you so much. Please do